மத்திய அரசுக்கு தேர்தல் என்ன மாநில அரசினோட சப்போர்ட்டோட அவங்க ஆட்சியில் உட்கிறாங்க. அப்படி மத்திய அரசு சப்போர்ட்டோட மாநில அரசு சப்போர்ட்டோட உட்காரமா என்ன நம்ம தமிழ்நாட்டுக்கு செஞ்சாங்க. தமிழ்நாட்டுக்கு நம்பி இருக்கிறது 3 மாநிலத்தை தண்ணீர் விவசாயத்துக்கு ஒண்ணு இங்க தேனி வைத்து இன்னமும் மறுத்தளிக்கல. இவங்க ஸ்கூல் நடத்தினா பிள்ளைகளுக்கு படிக்கும். குஜராத்ல இருக்கிற டான்பாஸ்கோ ஸ்கூல்ல ஒரு பையன் என்ன படிக்கிறான், அதான் பாலசமுத்திரத்துல பையன் படிக்கணும். அதுதான் சபைசீர் கல்வி. இந்த சபைசீர் கல்வி கொண்டாங்க கொண்டாங்க. அதே மாதிரி பெண்பள்ளியை பார்த்தீங்கன்னா வசதி இல்லாதவங்க 8 வயசுக்கு அப்புறம் படிப்பை நிறுத்துறாங்க. ஏன் படிப்பை நிறுத்துறாங்க? அந்த பிள்ளைகளை ஏன் படிப்பை நிறுத்தீங்க நான் கேட்கிறேன். அதே மாதிரிதான் நான் சொல்றேன், விவசாயத்தையும் கல்வியும் ஒன்றாக வளர்க்கணும். ஏனென்றால் விவசாயத்துல படிக்காதவங்க இருப்பாங்க, கல்வியில படிச்சவங்க. அதை 2 பேரையும் வளர்க்கும் போது இந்த நாடு முன்னேறும். ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் நான் கேட்கிறேன். நான் அதான் சொன்னேன், 2006 தேர்தலில் நான் ஆட்சிக்கு வந்தால் மாவட்டம் தோறும் முதியோர் இல்லம் கட்டுவேன். எப்படி தாய்க்காமனாலும் இளைஞர்கள் அழைக்கிறார்களோ அதை நீங்களே இங்க தேர்ந்தெடுக்கீங்க. நான் என்ன பண்ணுவேன், தேர்ந்தெடுத்தா சீனாக்கு நல்லது பண்ணுவேன். ஏன்னா கலைஞரோட பையன் மு க ஸ்டாலின் தெரியுமா? தாய்மார்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, இளைஞர் மக்களே, நீங்க நினைத்தால் நிச்சயமாக மாற்றம் கொண்டு வர முடியும். மாற்றம் நடக்க வேண்டும் என்றால் மாற்றம் நடந்தே தீரும். முதல் இந்த நாடு நல்லா இருக்கணும் என்றால் விவசாயம் நன்றாக இருக்க வேண்டும். விவசாயம் நன்றாக இருந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும். விவசாயிகள் நல்லா இருக்கணும்னா நல்ல கட்சியை தேர்ந்தெடுக்க தமிழ்நாடு. ஆனா அவங்களோட கொள்கை என்ன? கூட்டணி வைப்போம், கொள்ளை அடிப்போம், பங்கு பிரிப்போம். திமுக இருந்தாலும் கொள்கையை கூட்டணி வைப்போம், கொள்ளை அடிப்போம், பங்கு பிரிப்போம். இதுதான் அவங்களுடைய கொள்கை. மக்களே, உங்களை எல்லாம் ஏமாத்தி வந்து இப்ப வருவாங்க பாருங்க. கொஞ்ச நாள்ல திமுக நீங்க ஏமாந்துடாதீங்க. மச்சான் மாமாங்க அத்தாச்சி மதினி அப்படி இருந்தாங்க. ஏமாந்துடாதீங்க மக்களே. அவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்கிற முதலமைச்சர்களே அதிக பணக்காரர் யாருன்னா திமுக தலைவர்லாம். ஒன்னா நம்ம இந்தியாவில் முதல் பணக்காரர். அவர் 13 வயசுல வந்தாங்க. எப்போ வந்தாரு? நீங்க நான் 13 வயசுல வேலை பார்த்து போவோம், எம்எல்ஏ இருப்போம், முதலமைச்சராக இருப்போம். என்ன சம்பளம் நிறைய, என்ன குடும்பத்தை காப்பாற்றவும் நீங்களே யோசி. சொக்க தங்கமே, கருப்பு சிங்கமே, இளைஞர்களின் நண்பனே, ஏழைகளின் நண்பனே, என்னவென்று சொல்வது உனது பிரச்சனையை? கூட்டு சேர்ந்து கூடி கெடுக்கும் நரிகள் கூட்டத்தை வேட்டையடிக்க வந்த தனித்து வந்த சிங்கமே, எனக்கு கோடிகள் தேவையில்லை, எனக்கு கோடிகள் தேவையில்லை, கோடான கோடி மக்களின் ஆதரவு போதும் என்று கூறி சிரிக்க வந்தவனே, எங்களை